முதியோர் இல்லத்தின் அந்த பூங்காவில் கையில் ஒரு பழைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தார் ராகவன். 70 வயதான அவருக்கு இப்போது எல்லாமே மறந்து போயிருந்தது. ஒன்றத்தை தவிர அது அவர் மனைவி ஜானகியின் முகம். அதே இல்லத்தில் வசிக்கும் சுமதி ராகவன் அருகில் வந்து அமர்ந்தாள். ராகவனுக்கு சில வருடங்களாக அல்சைமர் மறதி நோய் பாதிப்பு இருந்தது. அவர் தன் மனைவியை தான் தேடிக்கொண்டிருக்கிறார் என்பது அங்குள்ள அனைவருக்கும் தெரியும். சுமதி மெல்ல கேட்டாள், யாரை தேடுறீங்க? ராகவன் அந்த புகைப்படத்தை காட்டி, இவன் ஜானகி. காலையில கடைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா இன்னும் வரல, உங்களுக்கு தெரியுமா என்றார். சுமதி கண்களில் மெல்லிய கண்ணீர் திரையிட அவர் கைகளை பற்றி கொண்டாள். உண்மையில் சுமதியும் ராகவனும் கணவன் மனைவிதான். ராகவனுக்கு தன் மனைவிதான் சுமதி என்பது மறந்து போனாலும் சுமதியால் அவரை பிரிய மனமில்லாமல் அதே இல்லத்தில் தன்னார்வலராக சேர்ந்து அவருடனேயே தங்கிவிட்டார். அந்த சுமதி சொன்னாள், அவங்க சீக்கிரம் வந்துருவாங்க, அதுவரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு காஃபி போட்டு தரட்டுமா? ராகவன் அவளையே உற்று பார்த்தார். திடீரென அவர் முகத்தில் ஒரு பிரகாசம். உன் கண்ணு அப்படியே என் ஜானகி கண்ணு மாதிரியே இருக்கு, அவளும் இப்படித்தான் என்னை பார்த்து சிரிப்பா என்றார். சுமதிக்கு தெரியும், இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் அவருக்கு நினைவு திரும்பும், அல்லது நினைவு திரும்பாமலேயே கூட போகலாம். ஆனால் தன் கணவனுக்கு ஒரு அந்நிய பெண்ணாக தெரிந்தாலும் அவர் அருகிலேயே இருப்பதுதான் அவளுக்கு காதல். ராகவன் மெல்ல அவள் தோளில் தலை சாய்த்து, நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உன் கூட இருக்கும்போது என் மனசு நிம்மதியா இருக்கு என்றார். நினைவுகள் அழிந்து போனாலும் இதயம் பழகிய அன்பை ஒருபோதும் மறப்பதில்லை. காதல் என்பது ஒருவரை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, அவர் யாரென்று தெரியாத நிலையிலும் நேசிப்பதுதான்.